தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் உட்பட மொத்தம் 20,378 பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் அக்டோபர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2092 பேருந்துகள் அல்லாமல் 5,710 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த வகையில் மொத்தம் 14,268 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் பிற ஊர்களிலிருந்து இயக்கப்படுகின்ற 6,110 சிறப்பு பேருந்துகளும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 20,378 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. மேலும் பண்டிகை முடிந்து திரும்ப அக்டோபர் 21 முதல் 23 வரை மொத்தம் 15,129 பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்த்து பழைய மாமல்லபுரம் சாலை OMR, கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு வழியாக அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக கேளம்பாக்கம், திருப்போரூர், செங்கல்பட்டு சாலை வழியாக செல்கின்ற பொழுது பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலும் இருக்கும், கார்களில் செல்பவர்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் செல்வதற்கும் வசதியாக இருக்கும். கூடுதல் மாநகர் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரியக்கூடிய C மற்றும் D பிரிவு தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய C மற்றும் D பிரிவு தொழிலாளர்களுக்கு 20 விழுக்காடு போனஸ் வழங்கப்பட உள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், அரசு போக்குவரத்து கழகங்கள், நுகர்பொருள் வாணிப கழகம் மற்றும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு 20 விழுக்காடு போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணியாற்றக்கூடிய தகுதியுள்ள ஊழியர்களுக்கு 10 விழுக்காடும், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் பணிபுரியக்கூடிய தகுதியுள்ள ஊழியர்களுக்கு 8.33 விழுக்காடும் போனஸ் வழங்கப்பட உள்ளது. அத்துடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு 3,000 ரூபாய் போனஸ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தகுதியுள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8,400 ரூபாய் முதல் அதிகபட்சம் 16,800 ரூபாய் வரை பெறுவார்கள் என்றும் 2,69,439 தொழிலாளர்களுக்கு மொத்தம் 376 கோடி ரூபாய் போனஸாக வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரளான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் விளங்குகிறது. புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி அண்ணாமலையார் கோயிலில் திரளான மக்கள் கிரிவலம் சென்றனர். நிலையில் நெட்டா எழுந்த ஏகலிங்கனே போற்றி, சிவஓம் நம சிவாய, பற்றாயிருந்து பற்றும் எவர்க்கும் பாதை காட்டுவாய் போற்றி, ஹரவோம் நம சிவாய. பௌர்ணமி நிலவின் வெளிச்சத்தில் நமச்சிவாய மந்திரத்தை முழங்கியபடி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். ஜோதி பிழம்பின் சுடரில் கனிந்த அண்ணாமலையே போற்றி, சிவஓம் நம சிவாய, ஆதி பிழம்பில் ஆலயம் கொண்ட அடி அண்ணாமலை. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் திரளான மக்கள் கிரிவலத்தில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 3 நாட்களாக போக்கு காட்டிய சிங்கம் கூண்டிற்கு திரும்பியது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் லயன் சஃபாரி பகுதிக்கு கடந்த 3ஆம் தேதி புதிதாக அந்த பூங்காவுக்கு கொண்டுவரப்பட்ட சிங்கம் ஒன்றை பூங்கா நிர்வாகிகள் உலவ விட்டனர். வழக்கமாக மாலை நேரங்களில் சிங்கங்கள் உணவு அளிக்கும் இடத்திற்கு வந்துவிடும். ஆனால் அந்த சிங்கம் மீண்டும் திரும்பி வராததால் அதனை தேடும் பணி நடந்து வந்தது. தெர்மல் கேமரா உட்பட 10க்கும் மேற்பட்ட கேமராக்கள் வைத்து கண்காணிப்பு பணிகள் நடந்தன. நேரடியாக சென்று ஆய்வு செய்தபோது 25 ஹெக்டேர் பரப்பளவு சுற்றுப்பாதையில் அமைந்துள்ள வேலி பகுதிகளின் அந்த சிங்க நடமாட்டம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது லயன் சஃபாரி பகுதியில் உள்ள சிங்கங்களுக்கு உணவு அளிக்கும் பகுதிக்கு அது திரும்பியது. இதனால் நிம்மதி பெருமூச்சு விட்ட சிங்க பராமரிப்பு பணியாளர்கள் அந்த சிங்கத்தை கூண்டில் அடைத்தனர். கடலூரில் ஒருங்கிணைந்த பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 5,80,000 ரூபாய் சிக்கியது.
கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களுக்கான ஒருங்கிணைந்த பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகம் கடலூர் பீச் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக எழுந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அலுவலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்திய நிலையில் முதல் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் இருந்த மேஜைக்குள் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. ஏறத்தாழ 5,80,000 ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அதனை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராமதாஸ் மற்றும் வைகோவை அரசியல் தலைவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு கார்டியோ ஆஞ்சியோ பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிகிச்சையில் உள்ள ராமதாஸை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இயக்குநர் சேரன் உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி, தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் ராமதாஸை பார்க்க முடியவில்லை என்றார். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கார்டியோ ஆஞ்சியோகிராம் செய்யப்பட்டது. ஐயாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதேபோல சளி பாதிப்பால் அங்கு சிகிச்சை பெற்று வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை முதல்வர் ஸ்டாலின், நயினார் நாகேந்திரன், சீமான் உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர். சளி கொஞ்சம் காய்ச்சல் தான், அது குணமாயிருச்சு. அது அவங்க ஓட்டுநருக்கு இருந்திருக்குது, அதை கவனிக்காம அவங்க அவரோட பயணம் பண்ணிட்டாங்க. அது குளிர் வீட்டுக்கு பக்கத்தில் ஓட்டுநருக்கு இருக்கும்போது அவரோட மூச்சு காற்று தானே, அதனால டக்குன்னு தொற்றிடுச்சு. இது ராமதாசுடன் நீண்ட நேரம் பேசியதாக சீமான் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் இதய பரிசோதனைக்காக ஆஞ்சியோகிராம் சிகிச்சை மேற்கொண்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை பல்வேறு அரசியல் கட்சியினரும் சந்தித்து நலம் விசாரித்தனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ராமதாஸை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பாமக எம்எல்ஏ அருள், ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் 30 நிமிடங்கள் தனியாக பேசியதாக தெரிவித்துள்ளார். அதில் என்ன பேசப்பட்டது என தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி குறித்து பேசியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் தாவேக தலைவர் விஜய் தொலைபேசி வாயிலாக பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கோர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விஜய் ஆறுதல் கூறாதது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட தாவேக மாவட்ட செயலாளர்களிடம் தொலைபேசி மூலம் விஜய் பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பது குறித்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்ததாக தெரிகிறது. தற்போதுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவ வேண்டும் என்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு விஜய் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. கரூர் துயரத்திலிருந்து இன்னும் மீண்டு வர முடியாமல் வேதனையில் இருப்பதாக விஜய் கூறியதாகவும், விமர்சனங்கள் எதற்கும் பதிலளிக்க வேண்டாம் என விஜய் அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் இனி ஒரு தலைவராக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு செய்த கமல்ஹாசன் முதலில் பரப்புரை நடத்த தாவேக அனுமதி கேட்ட உழவர் சந்தை, லைட் ஹவுஸ், ரவுண்டானா பகுதிகளையும் பார்வையிட்டார். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு. தயவு செய்து சொல்ல வேண்டியவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள், நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனாலதான் இப்போ உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்லை, பல பார்வையில் பல பொருளாக தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது, போலீஸும் இருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் உயிரிழந்த மகேஸ்வரியின் வீட்டிற்கு சென்ற கமல்ஹாசன் அவர்களது குடும்பத்திற்கு கமல் பண்பாட்டு மையம் சார்பில் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேகவிற்கோ விஜய்க்கோ அடைக்கலம் கொடுக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்று அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க, நடவடிக்கை எடுங்க. தலைவர்களை நசுக்க பாக்குறாங்க, கருத்து சொல்றோம். அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம், கூட நிற்கிறோம், நாங்கள் எல்லாம் பேசுறோம், அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து. இன்னைக்கு
இவங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்லயே திமுக நடவடிக்கை எடுக்கல. இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கல. கோவையில் பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். வேலைவாய்ப்பு இல்லாததால் தான் சாதி சண்டை வருவதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். மதுரை புதூர் பேருந்து நிலையத்தில் பாமக சார்பில் உரிமை மீட்பு பயண பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி திமுக சாதி அரசியல் செய்வதாக விமர்சித்தார். வேலை இல்லாத காரணத்தால் தான்டா இங்க ஜாதி சண்டையே வருது. இந்த ஜாதி பிரச்சனை, அந்த ஜாதி பிரச்சனை, இந்த ஊர் பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல ஜாதி இருக்கு. நீ வேலையை கொடுத்தனா அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஏன் சண்டை போட போறான்? சென்னையில எங்கேயாவது ஜாதி சண்டை இருக்கா? இதனிடையே தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியில் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு திமுக அரசை விமர்சித்தார். போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அதை தான் அவங்க செய்யறாங்க. 2026 தேர்தல்ல நம்ம மக்கள் யாருன்றத புரிய வைப்பாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு அரசும் விஜயும் தான் காரணம் என்றும் பிரேமலதா குற்றம் சாட்டினார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது தாக்குதல் முயற்சி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியாவில் பார்க்கலாம். பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் முதல் கட்டமாக மாநிலத்தின் 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதியும், 2ஆம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு நவம்பர் 11ஆம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவித்தார். 2 கட்ட தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் நவம்பர் 14ஆம் தேதி எண்ணப்படும் என்றும் அறிவித்தார். நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி நிறைவடைகிறது. வேட்புமனுவுக்கான பரிசீலனை அக்டோபர் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும், அக்டோபர் 20ஆம் தேதி வரை மனுவை திரும்ப பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நவம்பர் 11ஆம் தேதி நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 13ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி நிறைவடைகிறது. பீகார் மாநிலத்தில் மொத்தம் 7,43,00,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும், அதில் 14 லட்சம் பேர் முதல் முறை வாக்காளர்கள் என்றும் தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி BR கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலணி வீச முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோ கோயிலில் சேதமடைந்த விஷ்ணு சிலையை புதுப்பிக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி BR கவாய் கடவுளிடம் சென்று முறையிடும்படி கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அப்போது வழக்கறிஞர் ராகேஷ் நீதிமன்றத்தில் கூச்சலிட்ட நிலையில் அவரை காவலர்கள் வெளியேற்றினர். இந்த நிலையில் வேறு ஒரு வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் தலைமை நீதிபதி கவாய் அருகே சென்று தனது காலணியை கழற்றி வீச முயன்றார். உடனடியாக அவரை தடுத்து நிறுத்திய நீதிமன்ற காவலர்கள் அவரை வெளியே இழுத்துச் சென்றனர். அப்போது அந்த வழக்கறிஞர் கூச்சலிட்டவாறே சென்றார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி கவாய் இந்த மாதிரியான செயல் தன்னை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் தலைமை நீதிபதி மீது தாக்குதல் நடத்த முயன்ற ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞராக செயல்பட முடியாதபடி இந்திய பார் கவுன்சில் சஸ்பெண்ட் செய்துள்ளது. போர்த்தியது போல ஜம்மு காஷ்மீரை பனி சூழ்ந்து கிடக்கும் ரம்யமான காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதியில் நடப்பாண்டுக்கான பனிப்பொழிவு தொடங்கியது. பிரிகிகலி, ரஸ்தான் டாப், சாத்தனா பாஸ், சித்தன் டாப், குல்மார்க், மினிமார்க் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. கொட்டி கிடக்கும் பனிக்குவியல்களால் உற்சாகமடைந்துள்ள சுற்றுலா பயணிகள் பனிச்சறுக்கு உள்ளிட்ட கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். நடப்பாண்டு ஜம்மு காஷ்மீரில் ரம்மியமான சீதோஷ்ண நிலை நிலவும் நிலையில் வழக்கத்தை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கேரள மாநிலம் சபரிமலை கோவிலின் துவாரபாலகர் சிலையில் மீது இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகள் காணாமல் போனது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை கேரள உயர்நீதிமன்றம் அமைத்துள்ளது. சட்ட ஒழுங்கு கூடுதல் காவல்துறை தலைவர் வெங்கடேசை இது குறித்து விசாரிப்பதற்கான சிறப்பு புலனாய்வு குழுவின் தலைவராக கேரள உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் சன்னதி முன்பாக இருக்கக்கூடிய 2 துவாரபாலகர் சிலைகளில் தங்கத் தகடுகள் பொருத்தப்பட்டன. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டில் துவாரபாலகர் சிலையில் உள்ள தங்கத் தகடுகளை பழுது நீக்குவதற்காகவும் மீண்டும் தங்க முலாம் பூசுவதற்காகவும் கோவில் நிர்வாகத்தினர் சம்பந்தப்பட்ட ஆணையரிடமிருந்து அனுமதி பெறாமல் சில பொருட்களை சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அப்போது 42 கிலோ எடை கொண்ட தங்க முலாம் பூசப்பட்ட தகடுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் திரும்பி கொடுத்த போது அவற்றின் எடை 4.52 கிலோ குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. காணாமல் போன தங்கம் குறித்து விரிவான விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் கூச் பெஹார், ஜல்பைகுரி, மேற்கு மிதினாப்பூர், 24 வடக்கு பர்கானாஸ் உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. காட்டாற்று வெள்ளத்தில் வீடுகள், கடைகள், வாகனங்கள், மரங்கள் அடித்து செல்லப்பட்டன. டார்ஜிலிங், சிலிகுரி உள்ளிட்ட பகுதிகளில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் இருந்த வீடுகளும் கடைகளும் மண்ணில் புதைந்தன. இந்த நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளனர். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பலர் காணாமல் போய் உள்ளனர். அவர்களை தேடக்கூடிய பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதேபோன்று டார்ஜிலிங்கின் துதியா பகுதியில் பாலசன் ஆற்றின் குறுக்கே உள்ள இரும்பு பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் சிலிகுரி, மிரிக் இடையே போக்குவரத்து முடங்கியுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு, பிரான்ஸ் பிரதமர் ராஜினாமா உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு பகிர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நடப்பாண்டில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு வெளியானது. முதலில் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி உடலில் புறநோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை தொடர்பான ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி பிரங்க்னோ, ஃப்ரெட் ராம்ஸ்டல், ஜப்பானின் ஷிமோன் சககுச்சி ஆகிய மூவருக்கும் கூட்டாக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களது கண்டுபிடிப்புகள் புற்றுநோய், தன்னுடல் தாக்க நோய் உள்ளிட்டவை தொடர்பாக புதிய ஆராய்ச்சிகளுக்கான அடித்தளமாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோபல் பரிசு பெறுபவர்களுக்கு பதக்கம், சான்றிதழ் மற்றும் இந்திய மதிப்பில் 10,65 லட்சம் ரூபாய் அளிக்கப்படுகிறது. ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேலும் ஹமாஸும் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இப்போர் தொடங்கி இன்று 2 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர 20 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பரிந்துரைத்தார். காசாவை பயங்கரவாதமற்ற அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாத அமைதி பூங்காவாக மாற்றும் செயல் திட்டத்தை இந்த அமைதி திட்டம் கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ ஒப்புதல் தெரிவித்த நிலையில் ஹமாஸுக்கு 72 மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டது. 72 மணி நேர கெடு முடிந்ததை அடுத்து ஹமாஸும் அமைதி திட்டத்தை ஒப்புக்கொண்டது. இந்த சூழலில் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இருதரப்பு பிரதிநிதிகளோடு எகிப்திய, கத்தார் மத்தியஸ்தர்கள் பேச்சுவார்த்தையில் இணைந்துள்ளனர். இவர்களோடு ட்ரம்பின் மருமகனும் தனி ஆலோசகருமான ஜாரட் குஷ்னர் உள்ளிட்டோர் இணைய உள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் காசா மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 21 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமுற்றதாகவும் காசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரிகளை பணமாக மட்டுமல்லாமல் அமைதியை நிலைநாட்டும் ஆயுதமாகவும் பயன்படுத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இந்தியா, பாகிஸ்தான் சண்டை உள்ளிட்ட 4 போர்களை வரிகள் மூலம் தடுத்து நிறுத்தியிருப்பதாக கூறினார். இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான சண்டையில் 7 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் மீண்டும் தெரிவித்தார். They were ready to go at it. 7 planes we shot down. They were, hundreds of billions of dollars. But we're a peacekeeper because of tariffs.
செலவீனங்களுக்கான பட்ஜெட் அந்நாட்டு செனட் அவையில் நிறைவேறாததால் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய ட்ரம்ப் சுகாதார பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்திற்கு தயாராக இருப்பதாகவும் இதுகுறித்து ஜனநாயக கட்சியினருடன் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தார்.